ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வழியா மீன் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆமாங்க, 2 வாரமா மீன் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி இன்னைக்கு போய் ஃபைனலா மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன மீன் வாங்கிட்டு வந்து பார்க்கலாமா? வாங்க. பாருங்க, கனவா வாங்கிட்டு வந்தேன். இது எங்க ஊர்ல கனவான்னு சொல்லுவோம், இங்க கடம்பான்னு சொல்றாங்க இத. பாருங்க, இதுதான் வாங்கிட்டு வந்தேன். இதுவே கிலோ வந்து 350 ரூபா சொன்னாங்க. கம்மியெல்லாம் பண்ணல, 350 ரூபா. நான் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது சங்கரா வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்க, சங்கரா சங்கரா குழம்பு வச்சுக்கிட்டு கடம்பா வந்து இது கனவா வந்து கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்றதாக வாங்கிட்டு வந்தேன். கனவா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் மீன் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் கம்மியாக வாங்கிட்டு வந்தேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்திருப்பேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்ற மாதிரினா நான் அதிகமாக எறா வாங்குவேன், ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது, அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க மீன். ஓகே, பாருங்க, வாங்க. இதை போயிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அங்கே மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணி தருவாங்க, ஆனால் அதுக்கு வந்து நம்ம 50 ரூபா கொடுக்கணும். சரி, நான் க்ளீன் பண்ண தெரியும், எனக்கு வீட்டிலலாம் க்ளீன் பண்ணுவேன். சரி, அதனால் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க க்ளீன் பண்ணலாம். ஒரு நிமிஷம், இது க்ளீன் பண்ணணும். பாருங்க, இது வந்து க்ளீன் பண்ணுறது, இதை இப்படி எடுத்தாலே அது வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி எடுக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இது கஷ்டம்லாம் இல்லை, இது க்ளீன் பண்ணுறது. இதுக்கு எதுக்கு நம்ம 30 ரூபா கொடுக்கணும் அப்படின்றதால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணுங்க. இதை தூக்கி போட்டணும், இது வேஸ்ட். இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இருக்காது. பாருங்க பாருங்க, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். வேஸ்ட் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் கழுவும் போது போயிடும், கட் பண்ணாக்கா இது தனியாக வந்துடும். அதனால் வேறு ஒன்றும் இருக்காது. இதோட தலை வந்து என்ன பண்ணணும்னா இதை மட்டும் எடுத்து போட்டுடணும் தனியாக. இது வந்து வேஸ்ட்டு போட்டாச்சு. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து இங்கே பாருங்களேன், இதில் இப்படி பண்ணி இது வேஸ்ட், இது எடுத்துடணும். ஓகே, இவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதே இந்த சிசர் நான் வாங்கின கடையில் வாங்கி, இது சூப்பராக கட் பண்ணுங்க. பாருங்கள், இதில் வந்து நான் ஃபுல்லாக இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இதை வச்சே நான் கட் பண்ணிவிடுவேன். இதை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த இதை மட்டும்தான், செதில் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு நான் வாங்கலை, யூஸ் பண்ணல. அதிகமாக நான் வாங்குறது இல்லைன்னு செதில் எடுக்க யூஸ் பண்ணல, கையால் மட்டும் க்ளீன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணனா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு செதில் இதை வந்து இப்படி குழஞ்சிரும், கரெக்டாக பார்த்து எடுக்கணும். பண்ண தெரியாமல் பண்ணிங்கன்னா மெயினாக குழன்னு ஆகிடும் மீன். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நாங்கள் தலையோடு தான் போடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சரி, ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், முடிச்சிட்டேன். பாருங்கள், கட் பண்ணி அப்புறம் தான் வாஷ் பண்ணேன், அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்லாம் போகும் அப்படின்னு. க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இது கிரேவி வச்சுட்டா ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இந்த மார்க்கெட்டில் தான் நாங்கள் மீன் வாங்குவோம். எப்போ மீன் வேணாலும் இந்த மார்க்கெட்டில் வந்து தான் வாங்குவோம். இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இருக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. வண்டியில் தான் வருவோம், நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் காலையிலே போயிடுவாங்க. வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவு. அப்போ காலையில் வந்தோன்னா இங்கே மதியம் வரைக்கும் ஆகிடும். ஏன்னா மீன் வாங்கினோன்னா நம்ம ஒரு நாளுங்கிறதால க்ளீன் பண்ணி வீட்டில் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதால மீன் வாங்கி இங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு வருவோம். ஆனால் க்ளீன் பண்ணுற இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. மீன் வாங்குற இடத்துல கம்மியாக தான் இருக்கும் கூட்டம், ஆனால் க்ளீன் பண்ணுற இடம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு சண்டேனா நான் அவாய்ட் பண்ணுறேன் மீன் வாங்குறது. ஹஸ்பண்ட் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் அவங்களுக்கு தனியாக ஏதாவது சமைக்கணுங்கிறதால நான்வெஜ்னால் நான் மட்டன் சிக்கன் தான் ஏதாவது வாங்குவேன். வீக் டேஸில் தான் நான் மீன் வாங்குவேன். இன்றைக்கி அது மாதிரி மீன் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப